வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கேக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவு நான் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப்பு இல்லை ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேணுங்கிற அளவு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து வேணுங்கிற அளவு நம்ம என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வேணுங்கிற அளவு நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் அதில் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா தேய்ச்சி விட்ருங்க ஃபுல்லாக தட்டில். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து நான் அந்த ஒரு பிளேட்டை வந்து உள்ளே வச்சிட்டேன். ஒரு ஸ்டாண்டு கீழே உள்ளே வச்சு சிம்மில் வைக்கலாம். ஒரு 1/2 hour ஹீட் பண்ணலாம். இது மேலே வந்து நான் ஒரு கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வந்து அந்த கடாய் மூடி வச்சு நான் மூடி வச்சிடுறேன். இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour வந்து வேகட்ட சிம்மில், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து எடுத்துட்டேன் நல்லா வெந்தோடனே. இப்போ நம்ம அதை பீஸ் போட்டுக்கலாம் கேக்கை. அந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. பீஸ் எடுத்து வச்சாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது கேக்கு. டேஸ்டியாகவும் இருக்குது. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.